ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், அதாவது ஸ்கோப்பிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் 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 ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் கிவ் இட் அ லைக். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு அது ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸ்கோப்னா என்ன? சிம்பிள் டேர்மில் நம்ம சொல்லணும் அப்படின்னா visibility of a variable. Okay, so visibility of a variable in a program. ஓகே, ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிளோட விசிபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கோப் இருக்குல்ல, 2x ஸ்கோப், 5x ஸ்கோப் அப்படின்லாம் இருக்குல்ல கேம்ஸ்லலாம். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுது? ஸோ நார்மல் சைட்டை விட ஒரு 5 டைம்ஸ் தூரமாக பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை 2 டைம்ஸ் தூரமாக பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதானே. ஸோ அதே தான் இந்த வேரியபிள்ன்றது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராமுக்கு எந்த அளவுக்கு விசிபிளாக இருக்குது, அதை தான் நம்ம ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வேரியபிள் கான்செப்டை திருப்பி நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ வேரியபிள்னா என்ன? ஒரு நேம் இஸ் பவுண்ட் டு அ வேல்யூ. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ இருக்கு, ஏ இஸ் பவுண்ட் டு 5. ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு 5 கொடுக்குறோன்னா ஏ இஸ் பவுண்ட் டு 5 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பின்னு ஒரு வேல்யூ கிரியேட் ஆகி அது 5 பாயிண்ட் பண்ணும். ஏன்னா பியை வந்து ஏவை பாயிண்ட் பண்ணும். ஓகே, நம்ம வேல்யூ தானே பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏவோட வேல்யூவை பிக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, ஸோ பி வந்து 5 பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும்? இந்த 5 வந்து 10 ஆகும் நம்ம நினைப்போம், பட் அது கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா இந்த லிங்கேஜ் பிரேக் ஆகிட்டு, இந்த லிங்கேஜ் பிரேக் ஆகிட்டு இட் வில் பவுண்ட் டு அ நியூ வேல்யூ 10 அப்படின்னு சொல்லிட்டு பவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுதான் வந்து இந்த பவுண்டிங் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ திருப்பி நம்ம ரீஅசைன் பண்ணோம்னா அது வந்து ஒரிஜினல் வேல்யூவை சேஞ்ச் பண்ணாது, நியூவாக ஒரு வேல்யூவை கிரியேட் பண்ணி அதுக்கு அந்த வேரியபிளை பவுண்ட் பண்ணி விடும். ஓகே, ஸோ அதான் வந்து வேரியபிளோட கான்செப்ட். ஓகே, ஸோ ஸ்கோப் என்ன? விசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள் என்ன ப்ரோக்ராம். ஓகே, நான் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகே, குட்டி ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து இன்டர்பிரட் பண்ணி முடிச்சிச்சு. இப்போ ரன் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே தான் இது ரன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பவுண்ட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இதான் அந்த ஹோல் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ எக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அப்போ ஃபங்க்ஷன்னா நம்ம இன்னொரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து அது வந்து ஒரு குட்டி என்வாயர்மெண்ட் தான். அதுக்குள்ளே நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிவிட்டு வேல்யூவை மட்டும்தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்காக தான் அது ஒரு தனி என்வாயர்மெண்ட் மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் அது ப்ரோக்ராம்குள்ளேயே தான் இருக்கும். ப்ரோக்ராம் என்வாயர்மெண்ட்குள்ளே தான் அந்த ஃபங்க்ஷன் என்வாயர்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன். இருக்கட்டும். ஆனால் இது வந்து ரன் ஆகுமா? ரன் ஆகாது. ஏன்? ஏன்னா இது டெஃபினிஷன் தான். இது வந்து ரன் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்கோம். எப்போ வந்து இந்த மெயின் ப்ரோக்ராம் கால் பண்ணுதோ அப்போ தான். நாங்கள் ரெஃபரன்ஸ் எழுதிடுறேன். ஓகே, இதுதான் வந்து மெயின் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இது வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷன். ஓகே, இது டிஸ்பிளே ஃபங்க்ஷன் தான் மெயின். இந்த மெயின் ப்ரோக்ராம் கால் பண்ணுற வரைக்கும் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் இன்டர்பிரட் ஆகி அப்படியே தான் வச்சுருக்கோம். ஓகே, ஓகே, இப்போ வந்து நான் வரேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ப்ரோக்ராமோட இன்டென்டேஷனில் இருக்குது. ஸோ பிரிண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த பிரிண்ட் எக்ஸ், இந்த எக்ஸை வந்து நான் எங்கே பார்ப்பேன்? நான் இப்போ பார்க்குறேன், எனக்கு இங்கேயே கிடச்சிருச்சு எக்ஸ். நான் இதுக்குள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு மேலேயே இருக்குது எக்ஸ். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு அவுட்புட் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்ற அவுட்புட். ஏன்னா எனக்கு எக்ஸ் வந்து வெளியே இருக்குது, என்னோட ஸ்கோப்லேயே இருக்குது. நான் நார்மலாக, அதாவது இப்போ ப்ரோக்ராமோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது, நான் நார்மலாக பார்க்கும்போது எனக்கு எக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பிரிண்ட் பண்ணிட்டேன்.
ஓகே. இப்போ டிஸ்ப்ளே ஃபங்ஷன் நான் இங்க கூப்பிடுறேன். டிஸ்ப்ளே ஃபங்ஷன் கூப்பிட்டோனே என்ன ஆகும்? ஃபங்ஷன் கால் போயிரும். அப்போ இங் இங்க இங்க வந்துரும். இந்த ஃபங்ஷனுக்குள்ள பார்க்கும். ஓகே. நான் உன்ன கூப்பிட்டேன். ஸோ அப்ப அந்த ஃபங்ஷன கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்ஷன் வந்துரும். அந்த ஃபங்ஷன் படி எக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே. நம்ம இங்க இந்த இந்த கான்செப்ட் பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இருந்துச்சு. கரெக்ட்டா? அதுக்கப்புறம் எக்ஸ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் 2க்கா வந்து போட்டோம். ஆனா, இதோட விசிபிலிட்டி கம்மி, இதோட விசிபிலிட்டி ஜாஸ்தி. அது மாதிரி. அப்போ இந்த எக்ஸ் வெளில போய் பார்க்காது. ஏன்னா, இங்கேருந்து பார்க்கும்போது என்னோட எக்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் 2ன்னே தெரிஞ்சு போச்சு. நார்மலா பார்க்கும்போது எனக்கு தெரியுது. வேல்யூ இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வரும்போது ஸ்டேட்மெண்ட் 2ன்னு அவுட்புட் வரும். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 2ன்னு அவுட்புட் வரும். ஓகே. அப்போ இதுலேருந்து ஒரு பேட்டர்ன் மாரி தெரியுது. கரெக்ட்டா? ஏன்னா, எது வந்து நியரஸ்ட் ஸ்கோப்பா இருக்கோ, அதுலேருந்து தான் வந்து வேல்யூ எடுத்து நமக்கு ப்ரோகிராம் குடுக்குது. ஓகே. ஸோ அத தான் வந்து எல்இஜிபி ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ரூல் அப்படின்னா, லைக் ரூல்னா என்ன? அது ஒரு அக்ரானிம் மாரி. ஆ லோக்கல், அதுக்கப்புறம் என்க்ளோஸ்டு, சாரி அப்ரிவேஷன். என்க்ளோஸ்ட், குளோபல், அப்புறமா பில்ட் இன். ஓகே. ஸோ பில்ட் இன். இது என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரையாரிட்டி பேஸ்டு அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஸ்கோப்போட லெவல்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோப்போட லெவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரையாரிட்டி வந்து லோக்கலுக்கு தான். லோயஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பில்ட் இன்க்கு. இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ இந்த பிரிண்ட் எக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல்ல பார்க்கும். லோக்கல்னா என்ன? இந்த ஃபங்க்ஷன் இல்ல. இது தனி என்வாயர்மெண்ட் சொல்லிட்டேன். லோக்கல்னா அப்போ இதுதான் பார்க்கும். பக்கத்துலயே இருக்கு எக்ஸ். இந்த எக்ஸ தான் பார்க்கும் அது. ஸோ இதான் லோக்கல். ஓகே. ஸோ அதனால எனக்கு லோக்கல்லயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் 1 பிரிண்ட் பண்ணிடும். ஓகே. அதே தான் ஃபங்ஷன். நம்ம ஃபங்ஷன் கால் பண்ணிட்டோம். அப்போ இந்த எக்ஸ் என்ன பார்க்கும்? ஃபர்ஸ்ட் எனக்குள்ள இருக்கா? லோக்கலா இருக்கா? அப்படின்னு பார்க்குது. என் பக்கத்துலயே இருக்கு. லோக்கலி இருக்கு. அவைலபிள். ஸோ அதனால நான் அந்த எக்ஸோட வேல்யூவை நான் வந்து அவுட்புட் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லும். அவுட்புட் வந்துடும். ஓகே. ஸோ அதுதான். ஸோ லோக்கல் ஸ்கோப், என்க்ளோஸ்டு ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், பில்ட்-இன் ஸ்கோப். ஓகே. ஸோ இதுதான் எல்இஜிபி ரூல். ஓகே. ஸோ இந்த ஒரு ஸ்கோப்பையும் வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து ஒரே வீடியோ பெருசாலாம் இருக்காது. ஒரே வீடியோல நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்த்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.